அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு. கண்ணகி நகர் கார்த்திகா, அதாவது கண்ணகி நகர் கார்த்திகா இந்திய மகளிர் போட்டியில், கபடி போட்டியில் ஈரானில் போய் அதை ஜெயிச்சு தங்க பதக்கம் வாங்கினாங்க அப்படின்னு செய்தி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த 2 நாளில் இந்தியாவோட உலக கோப்பையில் மகளிருக்கான வீராங்கனைகள் தங்க பதக்கத்தை வென்றுட்டாங்கன்னு சொல்லி உலகமே இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கும்போது, தமிழர்கள் நம்மளாம் பூரிச்சு போயிருக்கும் போது அடுத்த ஒரு செய்தி வருது. என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சாரே யாரும் தெரியல. அதுக்குள்ள இப்ப இங்க ஒரு சம்பவம். அதாவது பாத்தீங்கன்னா எவ்வளவு கேவலமான நிலை பாருங்க. கற்பு நிலை என்று சொல்லி வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்றார் பாரதி. பாரதி நம்மளை விட்டு போய் 104 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பவும் நமக்கு அதே நிலைமையில தான் இருக்கும். பெண்கள் ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க, ராக்கெட்ல போறாங்க, விண்வெளிக்கு போறாங்கன்னாலும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது இந்த அரசுகள் என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு பாலியல் குற்றம் ஒருத்த பண்ணிட்டான், அவனை நாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்குது. இப்படி ஒவ்வொருத்தரையா கைது பண்ணிட்டே இருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? இந்த குற்றத்தையே நடக்க விடாம பண்றதுதானே உங்க ஆட்சி. அதுக்குதான மக்கள் எல்லாம் உங்களை போட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இதவே பண்ண வக்கற்ற இந்த ஆட்சி. ஆனா பேச்சு மட்டும் பாத்தீங்கன்னா, நாங்க தான் இந்த 50 ஆண்டுல தமிழ்நாட்டுக்கே விடிவெள்ளி அப்படிங்கிற மாதிரியே பேசுவாங்க. இவ்வளவு நாள் யாருமே பொறுமையா இருந்தோம். என்ன காரணம்? சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு வேற வழி இல்லைல்ல, வேற யார் இருக்கா? 10 ஆண்டுகளா கொடுத்து பார்த்தாங்க, முடியல. திருப்பி வேற வழி இல்லாம இந்த 5 ஆண்டுகள் வந்துட்டாங்க. ஆனா ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 5 ஆண்டுகள்ல மாணவிகள் மீதான கற்பழிப்பு மட்டும் 1900க்கும் மேற்பட்ட மாணவிகள் இந்த 5 ஆண்டுல கற்பழிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனா இது வெளியே தெரியாது. என்னைக்காவது அத்திப்பூத்தா போல் இந்த மாதிரி சம்பவங்கள் மீடியாவில் வரனால பொதுமக்களுக்கு தெரியுது. ஆனா நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்னா, அந்த 1950 பேருக்கும் சப்போர்ட்டா நிக்கிறோங்கிறத எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, போக்சோ வழக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 10,000க்கு மேற்பட்ட வழக்கை பதிவு பண்ணி இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு 19,000க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சி காலகட்டத்தில். நான் சொல்றது எல்லாமே இவ்வளவும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி மறைஞ்சு இருந்தாங்க. யாரும் கேட்க வேண்டியங்களும் சரியா கேட்கல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு. இன்னைக்கு வீதிக்கு நாங்க நிக்கிறோம். இவ்வளவு வெயில்னாலும் பரவாயில்ல, எங்க தளபதி சொல்லிட்டாரு, அந்த மக்களுக்கான நீதியை நிலைநாட்டணும், நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணும். நம்ம நோக்கமே, தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தோட நோக்கமே இந்த தமிழ்நாட்டை இன்னும் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான மாநிலமா மாற்றணும் அப்படிங்கறதுதான். அந்த ஒரு எண்ணத்துல தான் நம்ம சேர்ந்திருக்கோம். நம்ம இன்னும் நல்ல பெரிய பேச்சாளரை வச்சு பேசலாம். ஆனா இது கண்டன கூட்டம் அப்படிங்கறதுனால எங்க பேச்சை கண்டிக்கிறதோட நிறுத்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் போதே தெரியும், அது ஒரு பொட்டல் காடு மாதிரியே தான் இருக்கும். அங்க யாரு போனாலும் வந்தாலும் யாருக்குமே தெரியாத ஒரு இடம். அந்த இடத்துல எந்த ஒரு லைட்டும் கிடையாது, ஒரு கேமரா கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான இடத்துல மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத அந்த இடத்துல மதுக்கடைகளுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாள் இந்த காவல்துறையினர். நீங்க இங்க இருக்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, போயிட்டு வரவங்க கூட கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 10 மணிக்கு மேல மது கிடைக்காத இடம்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, காவல்துறை கூட சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாம தான் மது விற்பனை நடந்துட்டு இருக்கா? அப்ப இதை விடுறீங்க அப்படின்னு சொன்னா, இதை அனுமதிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க பின்னாடி யார் இருக்கா? நீங்க ரைட், நீங்க நல்லவங்க, நாங்க நம்புறோம். பட் உங்களை இயக்கிறது யாரு? நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? நீங்க பயப்பட வேண்டியது மக்களுக்கு தானே. நல்ல பாதுகாப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கறது தானே உங்க வேலை. நீங்க ஏன் ஆட்சியாளருக்கு பயப்படுறீங்க? நீங்க பயப்படுறதுனால தானே இப்போ வரைக்கும் எல்லா இடத்தையும் மது விற்பனை நடந்துட்டு இருக்கு. சரி, 10 மணிக்கு தினம் தெருவுக்கு தெருவு நடக்குது. அது போக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கள்ளத்தனமாவும் மது விற்று இருக்காங்க. ஆனா நம்ம கேட்கும் போது எல்லா பாதையிலையும் நாங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கோங்கிறாங்க. செக் பண்ணும் போதே இத்தனை இடத்துல கள்ள சந்தைகள்ல மது கிடைக்கும் போது கொஞ்சம் தளர்ந்து இருந்தா என்ன நடக்கும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர்ல பல பகுதிகளில் ரவுடிசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எங்க அப்படிலாம் இல்லையா அப்படின்னு பார்த்தா, நீங்க ஒவ்வொரு கல்லூரி பகுதிகளிலேயும் போய் பாருங்க, அதை சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, அங்க ரவுடிசம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதன் வாயிலாக காவல்துறையிட வேண்டுகோள் வச்சுக்கிறோம், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கோயம்புத்தூர்னா தமிழ்நாடே ரொம்ப மதிக்கிற ஊர். அப்பேற்பட்ட ஊர்ல நமக்கு இதை இப்படி நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, வேதனையாகவும் இருக்கு. என்னடா நம்ம ஊர்ல இப்படி நடந்துருச்சு அப்படிங்கும் போது இதெல்லாம் காவல்துறை தான் கண்டிப்பா தடுக்கணும். இந்த காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரை, நமக்கு குழந்தைங்க இருக்கும், பெண் குழந்தை இருக்கும், ஆண் குழந்தை இருக்கும். பெண் குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீ நல்ல ட்ரெஸ் போடணும்,
இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இத்தனை மணிக்கு மேலே போகக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். முதல்ல நம்மளை மாற்றணும், நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெண்களை எப்படி பார்க்கணும், கூட படிக்கிற பெண்களை எப்படி பார்க்கணும், என்ன பேசணும். ஆடையில் இல்லைங்க, எதுவுமே நம்ம பார்வையில் தான் இருக்குது. ஸோ அந்த பார்வையை நல்ல பார்வையை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல தலைமுறையை இந்த மண்ணில் விதைப்போம். அடுத்த 15 வருடங்களில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு தமிழக வெற்றி கழகமும் தளபதியும் ஆசைப்படுறாரு. அதை நிறைவேற்ற நம்ம எல்லாருமே உறுதி ஏற்போம். நன்றி.